ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு கப்பு ஜெயிச்சதுனால கர்நாடகாவில் நேற்று மிகப்பெரிய செலிப்ரேஷன். அந்த கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்துட்டாங்க. ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வேறு ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்கன்னா என் மீசி எடுத்துக்கிறேன், என் முடி எடுத்துக்கிறேன்னு வேறு சவால் விடுறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த யங்ஸ்டர்ஸ் நான் சொந்த வீடு கட்டுவேன், அப்படி கட்டலைன்னா நான் முடி எடுத்துக்கிறேன், இன்டர்வியூவில் பாஸ் ஆவேன், அதனால என் மீசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி வீடியோ தான் பார்த்துருக்கீங்களா? தன்னோட குடும்பத்தோட தாயோட ஏன் அந்த ரசிகர்கள்லாம் வந்து பெருசு, அவங்களுக்காண்டி உயிரக்கூடிய எப்படி அந்த மென்டாலிட்டி வருது? அதாவது டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி, நம்ம இன்னும் டெவலப் கூட ஆகலை, நிறைய டெக்னாலஜிஸ் இல்லை. ஆனால் எப்படி ஒரு கிரிக்கெட்ன்றது வெறும் 9 நாடுகள் விளையாடக்கூடியது. ஒலிம்பிக்கில் கூட 195 நாடுகள் விளையாடும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது ஒரு கௌரவமாக இருக்கும். வெறும் 9 நாடு. இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட், ரஷ்யா, சைனா மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து கிரிக்கெட்டை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும். நம்ம பாருங்க, கிரிக்கெட்டுக்காண்டியும் சினிமா நடிகர்களுக்காண்டியும் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? அந்த உயிர்கள்லாம் பாவம். அவங்க அம்மா வந்து மத்தியானம் வந்துடுறா, நைட் வந்துடுறா, சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. திடீர்னு அவன் செத்துட்டான போது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும்? நான் ஒன்று சொல்கிறேன், ஒலிம்பிக் அதுதான் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுங்க. 7 கான்டினென்ட்டில் இருக்கிற வீரர்கள்லாம் வந்து கலந்துக்குவாங்க. அதில் அதிக முறை தங்கம் வென்றது வந்து யுனைடெட் ஸ்டேட்டு, 2வது இடத்துல வந்து ரஷ்யா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரஷ்யா இருக்காங்க. பாருங்கள், வல்லரசு நாடுகள். இந்தியாலாம் ஏதோ ஒரு மூலையில் இருப்போம். அப்படிப்பட்ட ஒலிம்பிக் வீரர்கள்லாம் நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான கௌரவம் நம்ம கொடுக்குறோம்? எதுவுமே கொடுக்கல. அவங்களாம் இப்போ எங்கே இருக்கா? நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை தங்கம் வென்றிருப்போம் எதுவுமே தெரியாது. ஆனால் கிரிக்கெட் வெறும் 9 நாடுகள் விளையாடுறது, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிட்டு போனது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பணப்புழக்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதே மாதிரி சினிமா, இது ரெண்டுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு காசு கூட பிரயோஜனமே கிடையாது. எப்படி டெவலப் ஆகுது, அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் சின்ன வயசோடு இருக்கிறது ஓகே. இன்னமும் 24 25 யங்ஸ்டர்ஸ் இருந்தால் சிஎஸ்கே லாயல் ஃபேன் சொல்லி என்னமோ பண்ணாலும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னமும் தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. பேரண்ட்ஸ் நீங்களாம் உங்கள் குழந்தைய வந்து நல்லா வளங்க. லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். அதாவது டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100ல் 80% மக்கள் வந்து சொந்த வீடு இருக்கணும். வருமான வரி வந்து ஆண்டுக்கு 12 லட்சம். அதாவது 100ல் 80% மக்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 12 லட்சம் ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கணும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கணும். நிறைய க்யூர் பண்ண கேஸ் அதிகமாக இருக்கணும். ஸ்ட்ரீட்ஸ் 80% ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஹை ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் டெவலப்டு கண்ட்ரி. நம்ம இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. ஓகேவா? நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம நாடு என்றைக்குமே உருப்படாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. நாட்டில் என்ன சார் நடக்குது? அதிகாரிகள்லாம் இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது.